அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்னைக்கு ஆரம்பிக்குது. இந்த வீடியோவை நிறைய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 500 rupees 1000 rupees கட்டணம் நீங்கள் ஜிபேல UPAல பண்ணிடுவீங்க. அடுத்தது செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணம் 30,000 rupees கட்டணம், அதுலேயும் ப்ராப்ளம் இருக்காது. பட் நீங்கள் 1 lakh rupees கட்டணம், 1,31,500 rupees கட்டணம். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஆர்டர் எடுக்கும்போது 4.5 lakhs கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வரும், 13.5 lakhs கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வரும், 21.5, 24.5. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் டியூஷன் ஃபீஸ் நீங்கள் கட்டும்போது நமக்கு நெட் பேங்கிங் இருக்கணுங்க. நெட் பேங்கிங் எல்லாரும் வச்சிருக்க முடியுமானா இருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் லிமிட், நெட் பேங்கிங் டிரான்ஸ்ஃபர் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்போது அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இப்போது தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் ஆஃப் பேமெண்ட் மெத்தட் இருக்குங்க. 3 ஆப்ஷன் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நெட் பேங்கிங். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நீங்க நெட் பேங்கிங் வச்சிருந்தீங்கன்னா சார்ஜஸ் கிடையாது. இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI, அது சார்ஜஸ் வேரியபிள் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்கிரீன். அடுத்தது இது மாதிரி வரும். நீங்க பேமெண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னாவே இந்த மாதிரி வரும். ஸோ எனி அதர் பேங்க், எந்த பேங்க்ல வேணாலும் நெட் பேங்கிங் இருக்கலாம். பட் லிமிட் உங்களுக்கு இருக்கணும். இந்த நெட் பேங்கிங் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் குழந்தைகள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா RTGS பண்ணலாமா, நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? அது கிடையாதுங்க. அது பேங்க்ல போய் நீங்க பேங்க்ல அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ற மெத்தட் நெட் பேங்கிங் கிடையாது. உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி டைரக்டா நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும். அப்போ இது ஒரு ஆப்ஷனுங்க. தேர்ட் ஆப்ஷன் ஆஃப்லைன் மூலமா பேங்க்ல கட்ட முடியும். கேஷ் டிரான்ஸ்ஃபர் த்ரூ எனி IOB பிரான்ச். IOB பிரான்ச்ல பண்ண முடியும். ஆஃப்லைன் பேங்கிங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சலான் ஆட்டோமேட்டிக்கா உங்க லாகின் ஐடியில கிரியேட் ஆகும். அது பேங்க்ல கிடையாதுங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்க லாகின் ஐடியில போய் பேமெண்ட் ப்ராசஸ் அப்போ ஒன்னும் நெட் பேங்கிங் IOBல இருக்கலாம், எனி அதர் நெட் பேங்கிங்ல இருக்கலாம். அடுத்தது ஆஃப்லைன் கேஷ் டிரான்ஸ்ஃபர் த்ரூ எனி IOB பிரான்ச். IOB பிரான்ச் வழியா கேஷ் ஆகும், பேங்க் மூலமாகவும் கட்டலாம். அதுக்கு ஒரு சலான் வரும். அந்த சலான் அப்படிங்கிறது உங்களுடைய பேர், அப்ளிகேஷன் நம்பர், என்ன அமௌண்ட் நீங்க இப்போ 1,31,500 கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வரும். இல்லை 13,500 இது மாதிரி ப்ராசஸ் உள்ள சலான் டெவலப் ஆகும். பட் டியூஷன் ஃபீஸ் அப்போ SBIல கூட சலான் வந்துச்சு. பட் நீங்கள் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ இந்த ஒன்று IOB நெட் பேங்கிங் போகலாம், இல்லை எனி நெட் பேங்கிங் போகலாம். அடுத்த ஆப்ஷன் ஆஃப்லைன் கேஷ் ஆர் டிரான்ஸ்ஃபர் த்ரூ தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட பிரான்ச் மூலமாக போகலாங்க. ஸோ இந்த சலான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ IOBனுடைய சலான் இப்போ நம்ம 1,31,500 எடுக்கும். நம்ம சலான் இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சலான் நம்பர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இது வந்து நம்ம ஹைட் ஆயிருக்கு. ஸோ சலான் நம்பர் வரும், அது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வரும், மர்ச்சன்ட் நேம் யாரு வரும், அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். ஸோ இது மாதிரி என்ன அமௌண்ட் பே பண்ணுறது அப்படின்னு சலான் பாருங்க. அமௌண்ட் rupees 1,31,500. ஸோ இது வந்து ஒன்று வந்து உங்களுடைய காப்பி, ஒன்று வந்து பேங்கர்ஸ் காப்பி. இந்த PDF எடுத்துட்டு போய் நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நீங்கள் கட்டலாம். அப்போ இது கட்டின உடனே ½ an hourல உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடும். பட் இது ஒரு ஆப்ஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இருந்திருக்கு. ஸோ 13,500 அது 13.5 லட்சம் இந்த மாதிரி கட்டியிருக்கோம். நம்மளுடைய ப்ரீமியம் கைடன்ஸ் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 13.5 லட்சம் இந்த மாதிரி நம்ம IOB மூலமா நீங்க ஆஃப்லைன் சலான் மூலமா பே பண்ண முடியும். 2 சலான், ஒன்று வந்து பேங்கர்ஸ் காப்பி. இப்போ இந்த சலான் எடுத்துட்டு போய் நீங்க பே பண்ணணும். இது வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டும்போது தேவைப்படும். ஸோ இல்லை வேற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருந்திருக்கு. இந்த வருஷம் இருக்குமா அப்படின்னு பொறுத்திருந்தா வாங்க. ஸ்டேட் பேங்க்லையும் இந்த மாதிரி ஆஃப்லைன் சலான் டெவலப் ஆச்சுங்க. 13.5 லட்சத்துக்கு டெவலப் ஆச்சு சலான் நம்பர். ஸோ இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் இதுலேயே 2 காப்பி இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆஃப்லைன் சலான் அப்படிங்கிறது ஒரு சில பேங்க்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பட் இந்த மெத்தட் அப்படிங்கிறது நீங்க தெளிவாக செலக்ட் பண்ணணும். ஸோ 3 மெத்தட் இருக்கு. ஸோ ஒன்று வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நெட் பேங்கிங் பண்ணலாம், எனி அதர் நெட் பேங்கிங் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் ஆஃப்லைன் கேஷ் பேமெண்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர்
த்ரூ த சலான். சலான் உங்களுடைய லாகின் ஐடியில் எடுத்து கொண்டு போய் நீங்க பே பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சலான் வரும், கேண்டிடேட் நேம் வரும், என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்களா, 30,000 30,000 வரும், 1,31,500 ஆர் 1,01,000. ஸோ இந்த மாதிரி இந்த எளிமையான மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணினீங்க அப்படின்னா சிக்கல்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான வழிமுறையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.